இப்போ சமீபத்துல நடந்த பீகார் தேர்தல்லையும் அதுதான் நம்ம பார்த்தோம். கடைசியா அவர் சொன்ன முடிவு தான் இறுதி முடிவாக இருந்தது. அமைச்சரவை அமைக்கிறதுலயும் யாருக்கு என்ன துறை கொடுக்கிறதுன்றதுலயும் அவர் தான் தலையிட்டு இன்னைக்கு 20 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சராக இருந்த முதல்வருக்கு இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் இல்லை அப்படின்னு பீகார்ல முடிவு வந்திருக்கு. அதனால இது பேச்சு விவாதம் இதெல்லாம் அப்படியே பப்ளிக்கு ஏதோ நடக்குதுன்றத காட்டுறதுக்கா? நயனார் நாகேந்திரன் ஏன் அப்படி பேசினாருன்னு எனக்கு புரியல. சீட் பங்கீடு பற்றி பேசலன்னா வேற எதுக்கு தான் பேசினார் அவரு? கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு. கூட்டணியை வலுப்படுத்துறது. கூட்டணியை வலுப்படுத்துறதுல ஒரு பகுதி தான் எத்தனை சீட்டு யாருக்கு கொடுக்கணும்ன்றத பேசுறதும். இறுதி முடிவு எடுக்கலன்றது கரெக்ட். ஆனா அதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இல்லை. முடிவை இபிஎஸ் தானே சார் எடுப்பாரு. நிச்சயமாக முடிவை எடுப்பது இபிஎஸ் அல்ல, உள்துறை அமைச்சர் தான் எடுப்பார். அதுதான் பல்வேறு கூட்டணிகள் அவங்க வச்சிருக்கிறதுல கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம். அதே அனுபவம் தான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம்.